ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! தமிழக கூட்டுறவுத்துறையில வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 11/12/2025லயே வந்துடுச்சு. நேத்திலிருந்தே நெறைய பேர் அதாவது 14/12/2025லேருந்தே வந்து ஆன்லைன்ல நீங்க சமர்ப்பிக்கிறதுக்கான டைமும் வந்துடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் அடுத்தடுத்து நம்ம குடுத்துக்கிட்டே இருப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட் ரெக்யர்மென்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் சென்னை. இதிலிருந்து தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் 11ஆம் தேதி வந்திருக்கு. கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 50 உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கு இந்திய குடியுரிமை கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் www.tncoopsrb.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக 31/12/2025க்குள்ள வந்து நீங்க இத சமர்ப்பிக்கிற மாரி இருக்கு. இது ஒரு நல்ல சான்ஸ். கிட்டத்தட்ட 50 காலி பணியிடங்கள் இருக்கு. அதுக்கு வந்து என்னவெல்லாம் கேட்டகரி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இத வந்து நீங்க நேத்திலிருந்தே அதாவது 14/12/2025லிருந்து நீங்க வந்து அப்ளிகேஷன சப்மிட் பண்ணியிருக்கலாம். இணையம் மூலமாக விண்ணப்பிக்கம் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் வந்து 31/12/2025 5:45க்குள்ள வந்து நீங்க இந்த விண்ணப்பத்த வந்து பூர்த்தி செஞ்சு இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாம எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா 24/1/2026 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இது என்ன எக்ஸாம்ன்னு பார்த்தீங்க, உதவியாளர் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி 50 காலி பணியிடங்கள் இருக்கு. சம்பளம் எவ்வளோ வரும்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 32,020லிருந்து 96,210 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. நீங்க நெறைய பேர் இத யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன கேட்டகரி வைஸா வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, எவ்வளோ பேர் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிசிக்கு வந்து 1, ஜிடி 1 அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்டிஎம் வந்து 1 குடுத்துருக்காங்க. பிசி விடோ பார்த்தீங்கன்னா 1 இது எல்லாமே வந்து உங்களுக்கு பணி இடஒதுக்கீடா சொல்லி நெறையவே குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில இன்னொன்னு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1/7/2025க்கு உட்படி வகுப்பு வாரியாக அனுமதிக்கப்பட்ட உச்ச வயது வரம்பு சலுகை அப்படின்னு சொல்லிட்டு நெறையவே இருக்கு. குறைந்தபட்ச வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18, 18க்கு மேல தான் இருக்கணும். அதிகபட்ச வயது வந்து 32. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன தளர்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில அசிஸ்டன்ட் எதுக்கு என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிகிரியிலிருந்து 10த்துலருந்து நீங்க டிகிரி எந்த கோர்ஸ் பண்ணியிருந்தாலும், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து உங்களுக்கு நெறையவே இருக்கு. கிட்டத்தட்ட 50 வேக்கன்சின்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட் இல்ல. ஆனா நெறைய பேர் விண்ணப்பிப்பாங்க. நீங்களும் விண்ணப்பிச்சு நீங்க இதுக்கான வேலைய எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பட்டப்படிப்பு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ப்ளஸ் உயர்நிலைக் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன்.